ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விசையும் அழுத்தமும். ஓகேங்களா? இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் 2 வாட்டர் கேன், அப்புறம் வாட்டர். ஓகேங்களா? இப்போது வாட்டர் கேன், ஃபஸ்ட்டு வாட்டர் கேனில் 4 திசைகளையும் 4 துளைகள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2வது வாட்டர் கேனில் என்ன பண்ணோம் அப்படின்னா நேர்கோட்டில் 3 துளைகள் வெவ்வேறு உயரங்களில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓகே ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் கேனில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அந்த நேர்கோட்டில் 3 துளைகள் இட்டோம்ல, அதில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுது, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு துளையில் கம்மியாக தண்ணி ஊற்றுது, அடுத்து அதிகம், அதுக்கடுத்து இன்னும் அதிகமாக ஊற்றுது. அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிங்க, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்தில், அதாவது திரவம்னா நீர்ம நிலையில் இருக்க எல்லாமே திரவம்னு சொல்லுவோம், குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளிலும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்தும். இப்போ இந்த வாட்டர் கேனில் எப்படி 4 ஹோல்ஸ்லேயும் சமமான அளவு தண்ணீர் வெளியேறிச்சு. ஓகேங்களா? இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ.